Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சரக்கடிக்கிற தன்னாலேயே இந்த துர்நாற்றத்தை தாங்க முடியல என போதை ஆசாமியையே பொங்கி எழுந்து போராட வைத்துள்ளது தனியார் மீன் எண்ணெய் தயாரிக்கும் நிறுவனம். அதிலிருந்து வெளியான துர்நாற்றத்தால் தங்களால நிம்மதியா சாப்பிட முடியல, தூங்க முடியல என ஆலையை மூடக்கோரி போராட்டம் நடத்திய பொதுமக்களின் வார்த்தைகள் தான் இவை. சாப்பிட முடியல. நான் சரக்கு அடிக்கிறேன், இந்த நாத்த சரக்கு அடிக்கிறேன், எனக்கே மீறி எனக்கே அதிகமாக மூக்கில் ஏறுது. நாகை மாவட்டம் உத்தமச்சோழபுரம் கிராமத்தில் மார்வெஸ்ட் அக்வா புரோட்டீன் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் மீன் எண்ணெய் தயார் செய்யும் தனியார் நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு கசார் என்று அழைக்கப்படும் மீன் கழிவுகளை ராட்சத இயந்திரங்கள் கொண்டு அரைத்து மீன் எண்ணெய் தயார் செய்தல், அதிலிருந்து கிடைக்கும் மீன் கழிவுகளை இறால் தீவனங்களுக்கு அனுப்புதல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. கேரளாவைச் சேர்ந்தவர்களுக்கு சொந்தமான இந்த நிறுவனத்தில் மீன்கள் அரைக்கப்படும் போது பாய்லரில் இருந்து வெளியேறும் புகைகளால் துர்நாற்றம், வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட இன்னல்களுக்கு ஆளாவதாக உத்தமச்சோழபுரம், ஒக்கூர், வாழ ஒக்கூர், வெங்கிடங்கால் உள்ளிட்ட கிராம மக்கள் குற்றம் சாட்டி வருவதாக தெரிகிறது. மாலை பொழுது வந்தாலே ஒரே துர்நாற்றம் வீசுவதாகவும், இந்த ஆலையிலிருந்து வெளியாகும் துர்நாற்றத்தை சுவாசித்தாலே தங்களுக்கு வாந்தி, மயக்கம் உள்ளிட்டவை வருவதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் தெரிவித்தார். இந்த பக்கத்தில் உள்ள உத்தமச்சோழபுரம் இருக்குல்ல, அதில் மீன் வலைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க கம்பெனி. அது பார்த்திங்கன்னா ஒரே நாத்தம் தாங்க முடியல. ஈவினிங் ஆயிட்டுனாவே ஒரே நாத்தம் தான். இதில் நாங்கள் பச்சை பிள்ளை வச்சுருக்கோம். இன்னும் பக்கத்தில் எல்லாருமே பச்சை பிள்ளைங்க தான் வச்சுருக்காங்க. அந்த ஸ்மெல்லு மோப்பம் பிடிச்சோடனே எல்லாருக்குமே மயக்கம் மாதிரி வந்துடுது. இதை நாங்கள் சொல்லியும் பார்த்துட்டோம், அவங்க கேட்கவும் இல்லை. நாங்கள் கண்டிச்சும் பார்த்துட்டோம், அவங்க கேட்கவும் இல்லை. ஏற்கனவே அந்த நிறுவனத்தில் இருந்து வெளியாகும் துர்நாற்றத்தால் பொதுமக்கள் அவதியடைந்து வரும் நிலையில் அந்நிறுவனம் அருகாமையில் மற்றொரு ஆலையை நிறுவ இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் கொதித்து போன அப்பகுதி இளைஞர்கள் அந்நிறுவனத்தின் முன்பு ஒன்று திரண்டு ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்ததுடன் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அப்போது நிறுவனத்தின் முகப்பு கண்ணாடிகளை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரிடமும் அந்த இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு ஆலையில் இருந்து வெளியாகும் நாற்றத்தையே தாங்க முடியாத நிலையில் மேலும் 2 ஆலைகளை இந்த நிறுவனம் கொண்டு வந்தால் இப்பகுதியில் தினமும் 2 குழந்தைகள் உயிரிழக்கும் நிலை வரலாம் என இளைஞர் ஒருவர் ஆவேசமாக தெரிவித்தார். இப்போ இந்த ஒரு பிளான்ட்டுக்கே எங்களால் நாத்தம் தாங்க முடியல. இப்போ இன்னொரு பிளான்ட் அடிஷனலாக கொண்டு வராங்க. ஒரு பிளான்ட்டுக்கே எந்த ஒரு சொல்யூஷன் தெரியலங்கிறப்ப 2 பிளான்ட் கொண்டு வந்தோன்னா ஒரு நாளைக்கு 2 பிள்ளைங்க இறக்கும். இந்த ஊரில் ஒரு நாளைக்கு சுற்றி உள்ள கிராமத்தில் 2 பிள்ளைங்க ஒரு நாளைக்கு இறந்துச்சுன்னா ஊரோட மக்கள் தொகைக்கு என்ன ஆகிறது, பசங்க என்ன ஆகுறது, பிள்ளைங்க என்ன ஆகுறது, இதனால் பாதிப்பு ரொம்ப பெரிய லெவலில் இருக்குண்ணா. நான் சரக்கடிக்கிறேன், என்னாலேயே இந்த துர்நாற்றத்தை தாங்க முடியல, அப்படியே விழுந்து இறந்து விட வேண்டியதான் என போதை ஆசாமி ஒருவர் விரக்தியுடன் தனது வேதனையை விவரித்தார். நான் சரக்கு அடிக்கிறேன், இந்த நாத்த சரக்கு அடிக்கிறேன், எனக்கே மீறி எனக்கே அதிகமாக மூக்கில் ஏறுது. அதை தாக்கு பிடிக்க முடியல. நான் என்ன சார் பண்ணுறது? அதே நான் செத்த வேண்டியது தான். நான் அடுத்த சரக்கு அந்த நாத்த சரக்கே அடிச்சு என்னால் முடியல. தொடர்ந்து நிறுவனத்தின் முகப்பில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் துர்நாற்றம் காரணமாக முகக்கவசம் அணிந்தபடி அந்த நிறுவனத்தை மூட வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் இறங்கிய போலீசார் கோரிக்கை குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.